பேசலானுங்க. விசேஷமாக அந்த நாளில் கூட ஒரு சில காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம வாழ்க்கையில் ஒரு சில இடத்துல பாடுகள் வரும்போது, உபத்திரங்கள் வரும்போது நம்மளை அறியாமல் புலம்பிகிட்டே போகிறது உண்டு. ஒரு சில பேசிட்டு தான் நம்ம பேசிட்டு போகிறது இல்லைங்களா? அதுபோல் நானும் ஒரு சில நேரங்களில் பாடுகள் வரும்போது, உபத்திரங்கள் வரும்போது வாகனத்தில் பேசிகிட்டே போகிறது உண்டு. ஆண்டவர்கிட்ட பேசிட்டு அழுதுட்டு போகிறது உண்டு. அப்போ அழுதுகிட்டே போகும்போது ஒரு நாளில் ஒரு பாடலை என்னோடு கூட ஒரு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அது என்ன பாட்டு தெரியுங்களா? நான் இது வரைக்கும் நான் எங்கேயும் ஏதோ ஒரு பாட்டு எடுத்து பாட மாட்டேன். ஆண்டவருக்கு ஒரு சில என்னுடைய அனுபவத்தில் ஒரு பாட்டு கொடுத்தார். அந்த பாட்டு நான் 2 வரி பாடுறேன், நீங்கள் அது கேளுங்க. உங்களுக்கு அது உங்கள் வாழ்க்கையில் அது நடந்திருக்கலாம். சரிங்களா? பர்வதங்கள் விலகி போகலாம், நம்பு மனிதர்கள் தூர போகலாம். பர்வதங்கள் விலகி போகலாம், நம்பு மனிதர்கள் தூர போகலாம். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், மாறாதவர், அவர் மாறாதவர். பர்வதங்கள் விலகி போகலாம், நம்பு மனிதர்கள் தூர போகலாம். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர், அவர் மாறாதவர். பர்வதங்கள் விலகி போகலாம், நான் நம்பு மனிதர்கள் தூர போகலாம். உன்னை அழைத்தவரோ உண்மையுள்ளவர், மாறாதவர், அவர் மாறாதவர். 3 வரி நான் பாடிட்டேன். இது ஆண்டவர் என்னோடு கூட இந்த பாடலை கொடுத்தாரு. நம்மளோட வாழ்க்கையில் இது போல பருவதங்களை போல மனிதர்கள் நமக்கு இருந்திருக்கலாம். பருவங்களை போல நம்மளோட வாழ்க்கையில் இவங்க நம்ம வாழ்க்கை தூக்கிடலாம், நம்மளை நல்லா தாங்கிடுவாங்க, நம்மளை தூக்கி விட்டுருவாங்க, நம்ம சொல்லத்தை நினைப்போம். நம்ம நல்லா நம்பிக்கையாக இருப்போம் அவங்க மேலே, இல்லைங்களா? அப்போது அந்த வரி எனக்கு அந்த வரி ரொம்ப தொட்டுச்சு பார்த்தீங்களா? அந்த வரி தேவன் நான் கொடுத்தேன். அனுபவ ரீதியாக சொல்கிறேன். பருவங்களை போல மனுஷங்க நமக்கு இருக்கலாம். ஒரு சில நேரங்களில் அந்த மனிதர்கள் நம்ம விட்டு விலகி போயிடலாம். ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவருங்க. அதை நான் என் வாழ்க்கையில் பார்க்குறேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர், இன்ன வரைக்கும் தாங்கினவர், தப்பி வைக்கிறவர், ஏங்குறவர், ஒரு நாளும் கைவிடாத நேசருங்க. அதனால பர்வதங்களை போல மனிதர்களை பார்க்காதீங்க, பர்வதங்களையே உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை பாருங்க. உங்க நம்பிக்கையெல்லாம் அவர் மேல வைங்க. அவரை நம்புற பிள்ளை ஒரு நாள் கெட்டு போக மாட்டான். அவரை நம்புகிற ஒரு மனிதன் வீணா போக மாட்டான். அதனால நீங்க அவர் நம்புங்க. உலக மனுஷனை மேல சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதீங்க. நம்ம நிறைய இடத்துல மனுஷன் நம்பி ஏமாந்துருவோம், நம்பிக்கை வச்சு ஏமாந்துரும், பாசத்தை வச்சு ஏமாந்துரும். தயவுன்னு சொல்ற மனிதர்களை நம்பாதீங்க, கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. ஏன்னா நம்பி கெட்டு போற எத்தனையோ காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதனால உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், அவர் உங்களுக்காக சிலுவையில் தொங்கினவர், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர். அதனால அவரை நம்புங்க. உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், அதனால உங்களுக்காக எதையும் அவர் கொடுத்துருவாரு. அவர் நம்பிருங்க. ஒரு நாள் எக்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் தலையை அவர் உயர்த்த பண்ணு.